சில பேர் சார் அடுத்தவங்களை பத்தி கவலைப்படவே மாட்டான். தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய சந்தோஷம்னே வாழ்ந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல இந்த உலகத்துலன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆசிரியர் என்ன பண்றாரு, மாணவர்கள் எல்லாத்தையும் அழைச்சு எல்லார் கையிலயும் ஒரு பலூனை கொடுக்குறாரு. எல்லாருலயும் பலூன்லயும் அவங்களுடைய பேர்கள் எழுத சொல்றாரு. எல்லா பலூன்களையும் பறக்க விடுறாரு. இப்போ ஒவ்வொரு மாணவன்ட்டையும் அவனுடைய பேர் எழுதிய பலூனை எடுத்துட்டு வர சொல்றாரு. ஒவ்வொரு மாணவர்களும் போய் அடைகிறாங்க, எல்லா பலூன்களையும் தேடுறாங்க. அந்த பக்கம் ஒரு பெரிய கலவரமே ஏற்படுது. 15 நிமிடம் ஆகுது, 20 நிமிடம் ஆகுது. அந்த மாணவர்களால் அவர்களுடைய பேர் எழுதிய பலூனை எல்லா மாணவர்களாலையும் எடுக்க முடியல. இப்ப அந்த ஆசிரியர் சொல்றாரு, உங்களுடைய கைகள்ல எந்த பலூன் கிடைக்குதோ அதில் யார் பெயர் எழுதியிருக்கோ அவங்க கிட்ட போய் கொடுங்க. எந்த பலூன் கிடைத்தாலும் எடுங்க, அவங்க கிட்ட கொடுங்க. இப்ப எல்லார் கைகளிலும் எல்லா பெயர் எழுதிய பலூன்களும் ஒரு 5 நிமிடத்துல கிடைக்கப்பட்டது. இதுதான் பிரபஞ்ச நியதின்னு அந்த ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார். நீங்கள் எப்பொழுது அடுத்தவர்களுக்கு கொடுக்க நினைக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தானாய் கிடைக்கும்னு அந்த ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார். கடமை இருந்தால் வீரனாகலாம், கருணை இருந்தால் வள்ளலாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த 3ம் இருந்தால் தலைவனாகலாம்.